சாப்பாட்டுக்கு உப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ் பேச எது முக்கியம்னு போன ஷார்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா? அதை விட முக்கியமாக ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், எதுக்கு இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு ப்ராஜெக்டுக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி, இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஜெர்மன் மொழி தெரியுமா, சைனீஸ் ஆர் ஜாப்பனீஸ் தெரியுமா? தெரியாது தானே. அந்தந்த மொழி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்தந்த நாட்டுக்கு போகணும்னா அது சாத்தியப்படாது. ஆனால் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருந்தா எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் பேசி நம்ம அடிப்படையான விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியும். இது 100% உண்மை. பிகாஸ் இங்கிலீஷ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பொதுவான மொழி. அதனால் இங்கிலீஷை ஓரளவுக்காவது அடிப்படையான விஷயங்களை மட்டுமாவது கற்றுக்கணுங்க. Am I right?